இல்ல இல்ல பேசுங்க. ஒரு டீ நைட்ல வந்து ஸ்வீட் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ணனுக்கு ஒரு குருமா ஊத்துங்கப்பா. டெய்லி எடிட் பண்ணிட்டு அந்த ரைஸை மாத்திடும். எலும்பு சைடு சாப்பிட மாட்டீங்களா கோழி? சமைச்சது சர்வீஸ் பண்றாரு. சூப்பர் சிக்கன் கிரேவி. நைஸ். மாஸ்டர் அசிஸ்டன்ட் இவரு. ஆமா பாத்திரத்துல வீட்டுல வந்திருக்காரு. சூப்பர். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் வந்து என் லைஃப்லயே பார்த்தது இல்லை. இல்ல இந்த ரிஃபைன் கூட்டு வந்தாங்க. ஆனா இது பேர் வழுக்கு பாரு போச்சு. அதே கலர்ல இருக்குது. ரைட்டா கொஞ்சம் முன்னாடி போ. பவர் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. என்னோட லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரிப்ல உங்களோட கருத்து சொல்லுங்க சார். ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா மூணார் போயிட்டு இருக்கீங்க. நம்ம ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து 22 வருஷம் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் தான் நம்ம நண்பர். ஃபர்ஸ்ட் இவர் தான் கார் எடுத்துட்டு வந்துருக்காரு. நம்ம சுரேஷ் இவர் தான். ஸோ இன்னொரு நண்பர். ஹாய். 22 வருஷம் கழிச்சு மீட் பண்ணி இப்போ ஒன்னா டூர் போனாங்க. முன்னாடி இதே மாதிரி ஒரு 2003 பார்த்தீங்க அப்படின்னா டூர் போனோம். ஸோ இப்போ எல்லாமே பிளான் பண்ணி போகலான்னு சொல்லி இப்போதான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட நீங்க வந்து பாருங்க அந்த டூர் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் முத்தண்ண இவர் தான். இவரு இஃபா என்ன அதெல்லாம் எடிட் பண்ண மாட்டேன். நமக்காண்டி பாருங்க டிஃபன்லாம் கொண்டு வந்துருக்கேன். இட்லி இடியாப்பம் குருமா. சரி நீங்க சாப்பிடுங்க. இப்போ அண்ணனுக்கு ஒரு குருமா ஊத்துங்கப்பா. குருமா கம்மியா இருக்கா? ஸோ இன்னைக்கு டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, ஸோ குருமா பிளஸ் இடியாப்பம், அவ்வளோதான். நல்லா இருக்கு. நமக்காண்டி முத்தண்ண கொண்டு வந்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அவங்க ஒய்ஃபுக்கு செஞ்சவருக்கும் நன்றி. அவங்களுக்கு ஒரு நன்றி. நல்லா இருக்கு இட்லி. அன்பு தான் தேவை. சூப்பரா இருக்கு இட்லி. பாருங்க டின்னர் முடிச்சு நம்ம சுரேஷ் பாத்தீங்க அப்படின்னா காஜு கத்திரி ஸ்டீம் மிட்டாய் வாங்கி வந்துருக்காரு ஸ்வீட்டோட. ரொம்ப நன்றி. வாங்க வாங்க சாப்பிடலாம். நைட்ல வந்து ஸ்வீட் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நைட்ல ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப நல்லதாப்பா. நம்ம சுரேஷ் சொல்லியிருக்காரு. நீ சொன்னீங்கன்னா நான் சொல்ல பெரிய இல்ல சுரேஷ் நைட்ல ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சொன்னது பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. யாருக்கா? ஹோட்டல் நடத்துறவனுக்கு. யாருக்கு? ஓகே கைஸ், நல்லபடியா டின்னர் முடிஞ்சுது. சூப்பரா இருந்தது ஒரு ஸ்வீட்டோட. ஸோ இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே மூணாருக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே மூணாருக்கு போயிட்டு ஸோ அங்கே எப்படி இருக்கு நம்ம காட்டுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நடுவில் ஏதாவது டீ சாப்பிட்டா பார்க்கலாம் வாங்க. ஹலோ காய்ஸ், அப்படியே நாங்கள் வந்துட்டு ஒட்டம் சட்டத்துக்கு வந்துட்டோம். சரியான மழை பெய்யுங்க. செம்ம போகிறோம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே ஒரு சூடான ஒரு டீ குடிச்சிட்டு போகலான் இருக்கோம். ஒரு டீ ஆளுக்கு ஒரு டீ. ஆமா ஆளுக்கு ஒரு டீ. ஆளுக்கு ஒரு இவர் பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ தான். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நம்ம அண்ணன் ரொம்ப வருஷம் ஆச்சு பாட்டு. சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? நம்ம மூணார்ல நிறைய விஷயம் கண்டென்ட் இருக்கு. அங்க பாத்துக்கோங்க. நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றது, அதான் ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல இல்ல பேசுங்க. அது வான்கோழி ஏன்னா வீட்லயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா அமராவதி டிராம்ல தான் நாங்க இருக்கோம். ஸோ பாருங்க தண்ணி பாத்தீங்கன்னா அலைய வந்துட்டு வேலையா சூப்பரா இது பார்க்க. இன்னும் திறந்து விட்டா நல்லா இருக்கும். ஸோ தண்ணி பாருங்க அழகா இருக்கு. ஸோ அந்த சைடு பாத்தீங்கன்னா தண்ணி திறந்து விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சமா அப்படியே வந்துட்டே இருக்கு. ஸோ ஜாலியாக கிளம்பி வந்துட்டோம்.
ஆக்சுவலி இப்போ மூணாருக்கு போகிறோம். மூணாருக்கு போகிற வழியில் ஸோ இந்த அமராவதி டேம் சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம். ஸோ பார்த்துட்டு இருக்கோம், நீங்களும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. இப்போ உடுமலை காடில் போயிட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஈபி லைன் விழுந்துருச்சுங்க. அதனால் எல்லா காரும் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதான் பார்த்துட்டு இருக்கோம், வாங்க பார்ப்போம். பவர் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து டைப் பண்ணுறான்னு கேங்க அந்த ஒயர் அப்படி ஸோ லூஸ் ஆகிடுச்சு ரைட் டென்ஷன் லைனில். ஸோ அதை அப்படியே டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கயிறு வச்சு ரோப் போட்டு டைப் பண்ணுறாங்க. ஸோ பாருங்க இப்போ இப்போ டைப் பண்ணுறாங்க இப்போ. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த கேபிள் அங்கே பாருங்க, அந்த கேபிள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டைப் பண்ணுறாங்க. வண்டி அந்த மரத்தில் கட்டிட்டு ஸோ அப்படியே இது மாதிரி டைப் பண்ணிட்டு போட்டு போட்டு லைட்டா கொஞ்சம் முன்னாடி போ. காலையிலே காஜு கத்திரி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுண்ணே. யாருக்கு? யாருக்கு? கடைக்காரங்க தான். அப்படியா? சுரேஷ் உனக்கும் நல்லது சுரேஷ், காலையில சாப்பிட்டா. எனக்கு நல்லது இல்ல. இதே காஜி கத்திரி நீ அதை சாப்பிட போறீங்க பாருங்க. அதே கலர்ல இருக்குது. சோ இந்த ஃபால்ஸ்ல தான் குளிக்கலாம் நம்ம ரிஃபைனை கூட்டிட்டு வந்தாரு. சோ பாருங்க இந்த ஃபால்ஸ் இல்லடா, எங்கடா போற? இல்ல இந்த ரிஃபைனை கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இது பேர் வழுக்கு பாறை போச்சு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க வந்திருக்கோம். ஸோ இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா மூணாறுல இருந்து 24 கிலோமீட்டருக்கு. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் டிரைவ். ஸோ மூணாறுல இருந்து வந்தீங்க அப்படின்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துடலாம். சூப்பராக இருந்தது. நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணி சூப்பராக குளித்தோம். தண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளோ இல்லை, கரெக்டாக குளிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அந்த அங்கே இருந்து தான் வந்துட்டு நம்ம அழகாக இங்கே இறங்கி குளித்தோம். பட் ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா வீடியோ எடுக்க முடியல. ஸோ ரொம்ப தண்ணி அந்த வந்ததால் எடுக்க முடியல. ஸோ அழகாக குளிச்சுட்டு ஜாலியாக வந்தோம். ஸோ நீங்களும் மூணாருக்கு போனீங்கன்னா மறக்காமல் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு. ஆழம் தருதே தாய் போல் வாழும் கனவே ஆரோப்பா. ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்து அப்படியே லஞ்சு ஒயிட் ரைஸு, கோஸு, பீட்ரூட்டு ப்ளஸ் ஊறுகாய். ஸோ இதில் என்ன இருக்குது? மீன் குழம்பு, சாம்பார், ரசம். ஸோ மீன் தான், இது 3 தான் லஞ்ச். ஸோ எப்படி இருக்கு பாருங்க. ஆம்லெட், அப்புறம் ஒரு ஆம்லெட் சொல்லிடுது, அவ்வளோதான். மீன் குழம்பு எப்படி நான் மீன் குழம்பு சூப்பர். அப்படிங்களா? இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் வந்து என் லைஃப்லயே பார்த்தது இல்லை. அப்படிங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்கள் லைஃப்பில்? உங்கள் லைஃப்பில் போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஸோ ஃபைனலி லக்கம் ஃபால்ஸ் குளிச்சுட்டு ரூம் எடுத்துட்டோங்க. லக்கம்லேயே நம்ம எடுத்துட்டோம். இந்த ரூம் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு ஹால் இருக்குது, நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு சோஃபாலாம் போட்டு சூப்பராக இருக்க ஹால். ப்ளஸ் நாங்கள் ஏன் லக்கம் எடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா வித் கிச்சன் ஃபெசிலிட்டியோடு நான் கேட்டோம். ஸோ அது வந்து மூணாறில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அதே மாதிரி நிறைய கிச்சன் சமைக்கிற மாதிரி எந்த ரூமுமே இல்லை. ஸோ இது ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நல்லா சூப்பராக இருந்தது. நான் க்ளீனாக இருந்தது ரூம். ஸோ அடுத்ததாக நாங்கள் ஏன் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ எங்கே எடுத்திருக்கோன்னா லக்கம்லேயே நாங்கள் எடுத்துட்டோம் ரூமு. ஏன்னா ஓரளவுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தது மூணாறு கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் லக்கம்லேருந்து பார்த்திங்கன்னா மூணாறு 24 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் இங்கேயே எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது இன்னொரு ரூமுங்க இது. ஸோ இன்னொரு பெட்ரூம் இது.
ஸோ அடுத்ததான் நம்ம வந்துட்டு கிச்சனை போய் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் போயிட்டு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒயிட் கலர் டிஷர்ட் இருக்குல்ல, அவர் தான் வந்து செஃப். அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் ஷர்ட்டு. ஸோ மாஸ்டர் வந்து அவர் தான் மாஸ்டரு. அவர்தான் மாஸ்டர் அசிஸ்டன்ட் இவரு. ஆமா, பாத்திரத்தில் எழுதிட்டு வந்திருக்காரு. பாருங்க, கெட்டப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு சாப்பாடு, ஒரு சிக்கன் குழம்பு. என்ன கரெக்டா அசிஸ்டன்ட் சொல்லுங்க? ஓகே கைஸ், சமைக்கும் போது எப்படி சமைக்கிறோம் பார்ப்போம். சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, பாய். இதுதான் எங்க செக்யூரிட்டி வெயிட் பண்ண. அப்புறம் டிஸ்கர் காண்டி ஹாய், அதான் நன்றி இல்லை நோ அப்பனா டிஸ்கர் ஏறான். நான் கீழே போட்டுறேன், நான் ரிஸ்க் எடுக்கிறேன். தேங்க்யூ. வாவ், சூப்பரா பிடிக்கிறாரு. வாவ், சூப்பரா இருந்துச்சு. சிக்கன் கிரேவி நைஸ். அதை செஞ்சது செஃப் தான் செஞ்சாருப்பா. சூப்பர், செம்ம ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க, ஸ்மெல் எப்படி பார்ப்போம். வா, சூப்பர், நல்லா இருக்கு. சரி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். எலும்பு சைடு சாப்பிட பண்ணீங்களா கோழி? சமைச்சது சர்வீஸ் பண்றாரு. சூப்பர் தானே. கொலை கொலை குழம்பு ரைஸ் தான் வச்சு கொஞ்சம் மோட்டவாயிடுச்சு. அதான் ஆச்சி சொல்லுது, அது ரைஸை மாத்திடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சிக்கனு ஒரு பைட் எடுத்து பார்ப்போம். வாவ், செம்மையா இருக்கு. நல்ல நல்ல ஸ்மெல்லா இருக்கு. டாப் நாச், சூப்பரா இருக்கு. நம்ம தான் வாங்கிக்கிறியா? குழம்பு சட்டியில போட்டு. அண்ணா உங்க கருத்துக்களை சொல்லலாம். சீரியஸ்லி நானும் நிறைய ட்ரிப் போயிருக்கேன். இதான் என்னோட லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரிப்ல ஃபுட்டு ஓனா மேக் பண்ணி சாப்பிட்டது. அது வந்து அந்த கிரெடிட்ஸ்லாம் வந்து கோஸ் டு எங்களுடைய செஃப் ரிஃபாய்க்கு தான். ரிஃபாய் அவர்கிட்ட காட்டுங்க. காமிச்சிருப்பேன். மூணாவில் இந்த மாதிரி சுட சுட சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிடலாம். இட்ஸ் குட், நல்லா இருக்கு. சார் உங்களோட கருத்து சொல்லுங்க சார். சூப்பர்பா, செம்ம. எப்படி சம்மனா? இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லப்பா நான் வாழ்க்கையில. அப்படி இல்லப்பா, என் முன்னாடி கிட்ட மட்டும் இந்த வீடியோ போட்டு காமிச்சிடாதப்பா. நல்ல சோறு ஆக மாட்டேன் எனக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு. அப்புறம் சிக்கன் நல்லா வந்திருக்கு, உருளைக்கிழங்கு நல்லா வந்திருக்குது. ஆமா, முட்டை கிட்ட ஊத்தி குத்துங்க, அதையும் சேர்த்து சொல்லிருப்பேன். ஓகே, குட்.